மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவுடைய காட்சிகளை கிபி 40வது ஆண்டிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு கிபி 1001வது ஆண்டு இத்தாலி நாட்டில் ஃபோஜியோ பொவினோ என்ற இடத்தில் மாதா கொடுத்த காட்சியை தான் பார்க்க போகிறோம். இந்த காட்சியை விவரத்தை பார்க்குறதுக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம். பிதாவாகிய கடவுள் கபிரியேல் தூதர் மூலம் தேவதாயை வாழ்த்தினார். அதே வாழ்த்துவலையை நாமும் மாதாவிற்கு செலுத்துவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவ அன்னையை வாழ்த்துங்கள். அருள் நிறைந்த மரியாயை வாழ்க. கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பானவர்களே, 1001வது ஆண்டு இத்தாலி நாட்டில் உள்ள ஃபோஜியா பொவினா என்ற இடத்தில் மாதா கொடுத்த காட்சி தான் ஏப்ரல் மாதம் 26ஆம் நாள் கடைசி சனிக்கிழமை நடந்த காட்சி இது. அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல ஓக் மரம் காட்டில் 2 பேர் வேட்டையாடுறதுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு மாதா கொடுத்த காட்சி தான். மாதா கடவுளினுடைய தாயாக தோன்றி மகிழ்ச்சியையும் ஆசிரியரையும் வழங்க வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த இடம், மாதா காட்சி கொடுத்த இடம். அதில் மாதா செய்த புதுமை தான் இந்த காட்சியினுடைய விவரம். மாதாவுடைய 2 சம்மனசுகள் தோன்றினாங்க இந்த காட்சியப்போ. அவங்க அந்த சம்மனசுகள் மாதாவுடைய தலையில் 3 கிரீடத்தை வச்சு இருந்த நிலையில் மாதாவுடைய காட்சி இருந்தது. இதை 2 பேர் வேட்டையாட போகிறாங்க காட்டில். அந்த 2 பேரும் மாதாவுடைய இந்த காட்சியை பார்த்துட்டு அப்படியே பயந்துடுறாங்க. அவங்க இருந்த மகிமை, அவங்கள சுற்றி இருந்த ஒளி, அப்புறம் இந்த சம்மனசுகள் அவங்க தலைமையில் வச்சுருந்த கிரீடம், இதெல்லாம் பார்த்துட்டு இது ஏதோ பெரிய அரசி போல இருக்கவங்க அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டாங்க. அப்போ அந்த 2 பேர்கிட்டையும் மாதா என்ன சொல்கிறாங்க, என் குழந்தைகளே பயப்படாதீங்க, என்னை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம், நான் கடவுளின் தாய். நான் இந்த இடத்துல மரத்தால் செய்யப்பட்ட ஒரு என்னுடைய சுரூபத்தை உங்களுக்கு தரேன். அது பலருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த இடத்துல என்னுடைய நினைவாக நீங்கள் கட்டப்போகிற ஆலயத்தில் இதை வைங்க, இதை வைப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மாதா. மாதா சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த 2 பேரும் இந்த 2 வேட்டையாடுறதுக்கு போனாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, மாதா காட்சி கொடுத்த அந்த ஓக் மரத்துக்கு கீழே ஒரு எண்ணெய் விளக்க வைக்கிறாங்க. மாதா இதுக்கு மரியாதை செய்கிற விதமாக அது நினைவாக ஒரு எண்ணெய் விளக்கு அங்கே வைக்கிறாங்க. அந்த விளக்கு பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எண்ணெயை தீரலை, எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எண்ணெய் குறைவே படவே இல்லை, அந்த எரியறதும் தடைப்படலை, எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா பயன்படுத்தினவங்க நிறைய பேர் உடல்நலம் பெற்றாங்க, நோய்கள் நீங்கினுச்சு, மனநலம் பெற்றாங்க. ஆன்மீக நன்மைகள் நிறைய பேர் கிடைச்சிச்சு. ஆன்மீக நன்மைகள்னால் என்னென்னா, முதல் மாதாவிற்கு மாதா எங்கெல்லாம் காட்சி கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று மனமாற்றம், அதுதான் முக்கியமே. 2வது உலக காரியங்கள், நம்ம என்னென்ன போய் கேட்குறோமோ அதெல்லாம் கொடுப்பாங்க மாதா. உடல்நலம் சரியில்லாத நோயாளிகள் நிறைய பேர் நன்மைகளை அடைஞ்சிக்குவாங்க, உடல்நலம் பெறுவாங்க. இது 2ம் தான் மாதாவுடைய காட்சிகள் எங்கே போனாலும் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு வேளாங்கண்ணியில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கான பேர் அங்கே போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா, மாதா அங்கே நோயாளிகளின் ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க ஆரோக்கிய தாயின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய நோய்கள் நீங்கினுச்சு மாதாவுடைய அந்த திருத்தலத்தில் போய் சந்திக்கிறவங்க எல்லாத்துக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனம் மாற்றம் நடைபெறுது. பாவிகள் மனம் திரும்பி கடவுளுக்கு வழியில் வருவாங்க மாதாவுடைய கருணையினால். கடைசியாக நாங்கள் ஒரு வேளாங்கண்ணிக்கு போயிருந்தப்போ, ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் போயிருந்தப்போ, ஒரு இளைஞன் முழங்கால் போட்டுக்கிட்டு மாதா குளத்துக்கு போயிட்டு இருந்தா. அப்படி நான் அது போய் முடித்த உடனே அந்த பையன்கிட்ட கேட்டேன், நான் பேசினேன், நீங்கள் மாதா ஏதோ ஒரு புதுமை செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு, அதுக்கு நன்றி. இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வெயிலில் காலில் ரத்தம், முட்டியில் ரத்தம் வர அளவுக்கு நீங்கள் நடந்து வந்திருக்கிறீங்க முழங்கால் போட்டு, என்ன செஞ்சாங்க, அந்த சாட்சி சொல்ல முடியுமா மாதாவுக்கு அப்படின்னு கேட்டப்போ அந்த தம்பி சொன்ன, அப்படி எனக்கு புதுமையெல்லாம் எதுவும் செய்யலை, நான் பயங்கரமான பாவி, நான் மனம் மாறினேன் அப்படின்னா. அப்படி
என்னுடைய பாவத்திலேருந்து நான் வெளியில் வந்தேன் அப்படின்னா அப்போ என்ன முக்கியமான காரியம் அங்கே என்ன நடக்குதுன்னா மனமாற்றம். இதுதான் மிகப்பெரிய புதுமைகள். மீதி எல்லாம் உலக நன்மைகள் கிடைக்கிறதெல்லாம் ரெண்டாவது தான். பாவிகளின் அடைக்கலமே அப்படின்ட்டு மாதா வேண்டுறோம். அந்த தாய் அங்கே இருந்து என்ன செய்கிறாங்கன்னா எல்லாரையும் மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு மனமாற்றத்தை கொடுக்குறாங்க, கடவுளுடைய இரக்கத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அதுதான் இந்த போர்ஜியோ போவினோ என்ற இடத்துல இத்தாலியில் நடந்த காட்சிகளையும் அப்படி தான் நடக்குது. இன்று வரைக்கும் அங்கே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மக்கள் நிறைய நன்மைகளாக வாங்கிட்டு வராங்க. அன்பானவர்களே, மாதா இரக்கத்தின் அரசியாக இருக்கிறாங்க, பாவிகளின் அடைக்கலமாக இருக்கிறாங்க, ஆறுதல் தருகின்ற மாதாவாக இருக்கிறாங்க. ஸோ இதை எல்லாருக்கும் நாம் ஷேர் செய்வோம். மாதாவுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும், மாதாவுடைய இரக்கம் எல்லாருக்கும் போய் சேரணுன்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவின் தூதராக இருந்து தேவ அன்னையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.